நாகை மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்திற்கு அரசு மருத்துவமனை மாற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேரலையாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மூர்த்தி. அரசு மருத்துவமனை மாற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகாமையில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2021ஆம் ஆண்டு நாகை நகர பகுதியிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரத்தூர் கிராமத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு தலைமை மருத்துவமனை கட்டமைப்பு பணிகள் நிறைவுற்று கடந்த 3 ஆண்டுகளாக கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாகை நகர பகுதியில் செயல்பட்டு வந்த நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த அவசர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, தீவிர சிகிச்சை பிரிவு, பொது அறுவை சிகிச்சை பிரிவு, காது மூக்கு தொண்டை சிகிச்சை, மனநிலை சிகிச்சை, கண் சிகிச்சை, தோல் சிகிச்சை, பொது மருத்துவம் போன்ற துறை சார்ந்த புற நோயாளிகள் மற்றும் உள்நோயாளி பிரிவுகள் ஒரத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் கிராம பகுதியில் அரசு தலைமை மருத்துவமனை அமைவதற்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தரப்பினர் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை முன்பு வெளிப்பாளையம் வர்த்தக சங்கம், மீனவர்கள், அரசியல் கட்சியினர் என 500க்கும் மேற்பட்டோர் குவிந்து நாகையில் செயல்பட்ட அரசு தலைமை மருத்துவமனை வழக்கம் போல செயல்பட வலியுறுத்தியும் ஒரத்தூர் கிராமத்திற்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து நகரில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி அமைந்துள்ள காரணத்தினால் அவசர சிகிச்சை சேவை உள்ளிட்டவைகளை நாகை மருத்துவமனையில் செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். வினோத். வழங்கியமைக்கு நன்றி மூர்த்தி.